ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து வந்துட்டு அன்னபூர்ணியோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம சிந்து தீக்குழி மிதிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதை அன்னபூர்ணி முதல்ல ஒத்துக்கலனாலையும் அங்கே இருக்கிற எல்லாருமே பேசி அன்னபூர்ணியும் ஒத்துக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து தலையில் மஞ்சள் தண்ணியை ஊற்றிக்கிட்டு கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டு கையில் வேப்பிலையை எடுத்துக்கிட்டு தீக்குழி மிதிக்கிறதுக்காக வராங்க. வந்த உடனே நல்லா தான் ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எசைக்கு பண்ண சதியால் அந்த குழியில் காலை வச்சு தடுக்கி அந்த நெருப்புலையே விழுந்துடுறாங்க. விழுந்து அங்கங்கே அடிபட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் நம்ம சிந்துவை தூக்கி பக்கம் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த கடவுளோட அருளால் நம்ம சிந்துக்கு எதுவுமே ஆகலை, கை காலில் எதுவுமே சுடலை, அப்படியே நார்மலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து உனக்கு எதுவும் ஆகலை இல்லை சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு டாக்டரே, எனக்கு எதுவும் ஆகலை டாக்டரே, ஆனால் அந்த தீக்குழி மிதிக்கிற இடத்துல யாரோ பள்ளத்தை நோண்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளத்தில் காலை வச்சு தான் நான் தடுக்கி விழுந்துட்டேன். அந்த கடவுள் அருள் இருந்ததுனால எனக்கு எதுவும் ஆகலை. இப்போ அன்னபூர்ணி இந்த தீக்குழியை மிதிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கிறது? இதை பண்ணவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அது யாருன்னு கண்டுபிடி டாக்டரே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அன்னபூர்ணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க சாமியாரே, என்ன சாமியாரே அது எல்லாம்? தீக்குழி மிதிக்கிற இடத்துல பெரிய குழி இருக்கிறாமே, அந்த குழியில காலை வச்சுதான் சிந்து அந்த நெருப்புல விழுந்துட்டா. இங்க பாரு சாமியாரே, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அந்த சாமியார் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. கண்டிப்பா அது யாரு என்னன்னு நான் விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றேம்மா. இந்த தீக்குழியெல்லாம் ஏற்பாடு பண்ணது இவங்க தாம்மா, இவங்க கிட்ட கேளுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சிவா இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இது சாமி விஷயம், சாமி விஷயத்துல நீங்க யாராவது போய் சொன்னீங்க கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க, முதல்ல யார் இதை பண்ணதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாருமே அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல யாருக்காவது ஏதாவது உண்மை தெரிஞ்சிருந்தா இங்கவே சொல்லுங்க, இல்லைனா அந்த சாமி உங்களையும் தண்டிக்கும். ஏதாவது உண்மை தெரிஞ்சு சொல்லாம இருந்தாலையும் அதுவும் தப்பு தானே. நீங்க இந்த அம்மன் விஷயத்துல பொய் சொல்லாம எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க உண்மையை மட்டும் சொல்லலைன்னா இப்போ ஒரு திருடன் இங்கிருந்து தப்பிப்பான், அவன் தப்பிக்க கூடாது, இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாருன்ற உண்மையை நீங்க சொல்லிதான் ஆகணும். ப்ளீஸ் நீங்க யாருன்ற உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த கூட்டத்துல ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பேசினதெல்லாம் கேட்டு என் மனசு உடைஞ்சு போச்சுமா. இது எல்லாத்தையும் பண்ணது யாருன்னு நான் சொல்றேன். நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதை யார் பண்ணதுன்னு உங்களுக்காக நான் சொல்கிறேம்மா. இது எல்லாத்தையுமே பண்ணது உங்கள் மருமகன் எசக்கி தான். உங்களை உயிரோடையே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம ஆறுமுகம், அதுக்கப்புறம் சிவா, அன்னபூர்ணி, மகான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, என்னோட தம்பியை உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கி என் தம்பியை இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பிளான் போட்டு அந்த சிந்து தான் பண்ணியிருக்கணும். அந்த சிந்துவோட பிளான்ல நீங்கள் சிக்கிடாதீங்க. இங்கே பாருங்கக்கா, அவள் ஏதோ எங்கள் மேலே பழிய போடணுன்றதுக்காகலாம் போட்டிருக்கா, நீங்கள் அவள் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மகா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இங்கே பாரு எசக்கி, நீ இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம எசக்கியோட முகத்திலிருந்து அப்படியே கழுத்துலேருந்து அப்படியே வேர்வையாக கொட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு அறுமுகம், எதுக்காக உனக்கு வேர்த்து கொட்டுது? இங்கே இருக்கிற யாருக்குமே வேர்த்து கொட்டலை. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாதான் எங்கே மாட்டிப்போமோ அப்படின்னு நினச்சி இப்படி பதட்டமாகி நம்மளோட உடம்புல வேர்வையாக கொட்டும். அந்த மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, உண்மையை சொல்கிறியா இல்லையா? நீ மட்டும் உண்மையை சொன்னா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுப்ப, இல்லைன்னா கண்டிப்பாக என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே நம்ம எசக்கி இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, நான் எதுக்குக்கா இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறேன்? அதுவும் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? அதுவும் என்னோட பொண்டாட்டியோட அம்மா நீங்க. என்னோட அம் அது என்னோட சம்மந்தி, மாமியார் எல்லாமே நீங்க தானே. அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? எப்படி எப்படிக்கா உங்களுக்கு என் மேல இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? என் மேல நீங்க இப்படி ஒரு சந்தேகம் பட்டிருக்கவே கூடாது. இது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனேயே என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமியார் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, நான் சொல்றேன்னு என்னெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கோவில்ல அங்குக்கும் இங்குக்கும் அ ஒரு ஒரு 4 பேர்கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே இவர் மேல டவுட் வந்துச்சு. இவரு தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்கம்மா, நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து, ஒரு நல்ல தண்டனையாவும் குடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ணவே கூடாது. அப்படி ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள வரவும் கூடாது. அதுக்கு நீங்க தாம்மா முடிவு எடுக்கணும்" அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட பொறுப்ப குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா வராங்க. வந்த உடனே, "இங்க பாருங்க சாமியாரே, இப்படியெல்லாம் பேச சொல்லி அந்த சிந்து சொல்லிக் குடுத்தாளா உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த மாரி காசுக்காக அசிங்கமாலாம் பேசாதீங்க. என் தம்பி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான். எப்படி என் தம்பி மேல அபாண்டமா உங்களுக்கு பழி போட முடியுது?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருங்க சித்தி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, என் அம்மா பேசுறபோது இங்க இருக்கிற யாருமே குறுக்க வரக்கூடாது. அம்மா நீங்க பேசுங்கம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாருங்க சாமி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது எல்லாத்தையுமே பண்ணது எசக்கி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா தப்பு பண்ணவங்க யாருமே நான் தான் பண்ணவேன்னு முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. ஆறுமுகம், சிவா இங்க வாங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "இங்க பாருங்க பெரியம்மா, சொல்லுங்க பெரியம்மா, என்ன விஷயம்? இங்க பாருயா சிவா, ஆறுமுகம், நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த எசக்கிக்கு அ அ ஒரு தண்டனைய குடுத்து, அவன் அவன் வாயிலிருந்தே எப்படி உண்மைய வர வைக்கணுமோ, அப்படி உண்மைய வர வையுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட சிவா ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சும்மாவே விடமாட்டேன். இனிமே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, "அக்கா, என்னக்கா, என் தம்பிக்கே இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்கீங்க? என் தம்பி எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவிய போட்டு இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாரு மகா, உன்னோட தம்பி அப்படின்றதுனால தான் இத்தோட நிப்பாட்டினே தவிர வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள சும்மா கூட விட்டுருக்க மாட்டேன். என்னோட துப்பாக்கியிலே சுட்டு கொன்றுப்பேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன எசக்கியே அப்படியே பல்லா பல்லார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. "இங்க பாருடா எசக்கி, நீ மட்டும் உண்மைய சொல்லல, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து வராங்க. "எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன அதது நம்ம சிந்து இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இப்போ நீங்க இருக்கிறப்போ உங்களுக்கு மரியாதை குறைவா ஏதாவது நடந்துக்கிட்டதா என்ன மன்னிச்சிருங்க அத்த. ஒரு பிரச்சனைய பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன். உங்களோட விசாரணைய பாதியில நிப்பாட்டினேனே நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த விஷயத்த மட்டும் நான் சொன்னேன்னா நீங்களே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுவும் ஆச்சரியமும் படுவீங்க. நான் சொல்றத மட்டும் கொஞ்ச நேரம் பொறுமையா கேளுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே கஷ்டத்தோட, "இங்க பாருங்க அத்த, இது எல்லாத்தையுமே பண்ணது எசக்கி தான். அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்த கோவில்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அது தெரியாம தான் எசக்கி இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அதுவும் இந்த தீக்குழி ஏற்பாடு பண்றவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருக்கான். அதனால தான் அவங்களும் இப்படியெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் தீக்குழி இறங்கியிருந்தா உங்களோட உடம்பும், உங்களோட ஹெல்த்தும் என்ன ஆகுறது? அத நெனச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ அந்த ஆத்தாவோட அருள் இருந்ததுனால இப்போதைக்கு எதுவுமே ஆகல. அத நெனச்சு மட்டும் தான் நான் சந்தோஷப்பட முடியும்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம
பைரவி வந்து நம்ம சிந்து கிட்ட, "இங்க பாரு சிந்து, நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பன்னு நினச்சேன். ஆனால் இதை எந்த ஒரு தப்புமே உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் காரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மேலே யார் மேலேயும் எனக்கு கோவம் வரவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஆறுமுகத்தோட அம்மா, அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு பைரவி, இந்த மாதிரி பிரித்து பிரித்து பேசுகிற வேலைலாம் வேண்டாம். நீ என்னோட அண்ணனோட பொண்ணு. அதுவும் என் அண்ணனை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சு வந்து எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாத சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு நம்ம சிந்து கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு பைரவி, இத்தனை நாளாக நீ தப்பு பண்ணாதனால தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் வாழ்க்கை முழுக்க அந்த கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்னை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், "இங்கே பாரம்மோ, நீயும் நானும் நம்ம குழந்தை, நம்ம 3 பேரும் மட்டும்தான் நம்ம உலகம். அதை நினச்சிக்கிட்டு மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படா, இதை எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே சீக்கிரத்தில் சரியாகும்னு எனக்கு சத்தியமாக தோணவே இல்லை. எப்படிங்க சீக்கிரத்தில் எல்லாமே சரியாகும்? அது சரியாகவே ஆகாதுன்னு எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம சிந்து கிட்ட போயிட்டு, "இங்க பாருடி, இது எல்லாத்துக்குமே காரணம் என் தம்பி தான் அப்படின்னு நிரூபிச்சிடலான்னு பார்த்தீங்களாடி? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து நான் என்னோட கஸ்டடியில் வச்சுருக்கேன். என்னோட கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற யாருமே தப்பிக்க முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அது ஆறுமுகம் இருந்துட்டு சாமி கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க சாமி, இந்த வேண்டுதலை பாதியிலேயே விட்டாச்சு. இப்போ என்ன சாமி பண்ணுறது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் நடந்த விஷயம், நடக்க போகிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அந்த சாமி கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க கடவுளே, என்னோட பையன் இந்த விஷயத்தில் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. ஆனால் எல்லா தப்புமே பண்ண மாதிரி என் பையன் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அது ஐஸ் வாட்டருக்காக அந்த ஐஸ் வாட் குளிரிங்கில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஐஸ் அங்கே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. போன உடனேயே ரொம்பவே தேயிற ஸ்மெல்லு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு போய் பார்க்கவும், நம்ம சிந்து இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, எனக்கு என்ன புத்தி, இப்படி ஒரு புத்தி எனக்கு இருக்கவே கூடாதே, எதுக்காக இப்படி ஒரு புத்தி எனக்கு வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, "ஏய், இங்கே பாரு, நான் செலவு பண்ணணும், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருப்பா மயிலு, நீ 10,000 ரூபாய் கேட்குற அளவுக்கு நான் இப்போது பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட்ருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தாங்கிட்ட இருந்த பட்டு புடவை எல்லாத்தையுமே இப்போ மாற்றலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு எதுவுமே இல்லைம்மா, உங்களுக்கு பிபி தான் லோ ஆயிருக்கு, கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிக்கலாம், நீங்கள் கவலையப்படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே
கோவமாவும், ஆத்திரமாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அது நம்ம டாக்டர் இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட, "இங்கே பாரு ஆறுமுகம், அந்த நகையை மாற்றி வச்சதுலேயும் எனக்கு ஆறுமுகத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை அந்த ஆறுமுகம் அந்த நகைக்காரை மிரட்டி உன் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, "என்ன சிவா சொல்கிற? நீ சொல்கிறதும் ஒரு பக்கம் கரெக்டாக தான் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலையே" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நானும் மறந்து அப்படியே எடுத்து போட்டு போயிடுவனோ அப்படின்னு ஒரு வருஷமாக இந்த மாதிரி டிஷ்ஷு நான் பண்ணதே கிடையாது அப்படின்னு ரொம்பவே டான்ஸ் கில்லாடி அப்படின்ற ஒரு ஜோடியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் மட்டும் என்னை மன்னிக்கலைன்னா கண்டிப்பாக நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம மகா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவா கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு சிவா, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறனே எனக்கு சத்தியமாக புரியவும் மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்க ஆறுமுகம், நடந்த விஷயத்துலலாம் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க மாமா, அந்த சண்டைக்கோழிக்கிட்ட என்னன்னு பேச சொல்கிறீங்க? அவள் கண்ணை பார்த்து பேசுறதுக்கே எனக்கு தெம்பு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி என்கிட்ட இருக்கிற ஏர்ஸை நான் ரிமூவ் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம அப்படியே தலை தலை குனிஞ்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம எசக்கி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எசக்கியை முன்னாடி நிறுத்தி அந்த அம்மன் முன்னாடி, "இங்கே பாரு எசக்கி, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. முதல்ல உண்மையை சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம எசக்கி எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் அமைதியாகவே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, இவன் இப்படியெல்லாம் சொன்னால் உண்மையை சொல்ல மாட்டான்" அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, என் தம்பி ரொம்ப பாவம். எதுக்காக என் தம்பிக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுக்குறீங்க? இப்படி ஒரு தண்டனையே என் தம்பிக்கு கொடுக்கவே கூடாது" அப்படின்னு எல்லார்கிட்டேயும் சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கு பயந்து உதைக்கு பயந்து நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு எசக்கி ஒத்துக்கிட்டதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன எசக்கி சொன்ன? நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? எப்படி இதெல்லாம் உன்னால் பண்ண முடிஞ்சிச்சு? உன்னால் இப்படி ஒரு விஷயத்த எப்படி பண்ண முடிஞ்சிச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசத்துலேயும் கோவத்துலேயும் அப்படியே கன்னத்துலேயே பல்லா பல்லான்னு விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு மகா, இவ்வளோ நேரம் உன்னோட தம்பிக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தல, இப்போ சப்போர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். உங்கள் தம்பியால் எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு? அதுவும் அந்த அம்மனோட விஷயத்தில், அதுவும் என்னை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காகவே இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி தானே? இனிமே உன்னோட தம்பிக்கு என்னோட வீட்டில் இடமே கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே ரொம்பவே கோவமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, என் தம்பி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். இனிமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, என் தம்பிக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துறாதீங்கக்கா" அப்படின்னு சொல்லவும், நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாருங்க பெரியம்மா, இனிமே இப்படி ஒரு தப்பு இவன் பண்ணவே கூடாது. அந்த நகை விஷயத்துலேயும் எசக்கி மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது. எசக்கி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்கிறாங்க. எசக்கி இருந்துட்டு, "இங்கே பாருங்க, நான் இந்த விஷயத்தில் தான் அப்படி பண்ணனே தவிர நான் நகை விஷயத்தில் அப்படி பண்ணலை. ஏன்னா எல்லாரும் மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே
கோவமாக எசக்கி கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு எசக்கி, உன்னை விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா கண்டிப்பாக நீ எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலைன்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓ உங்களை பழிவாங்கறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதாபமாக மன்னிப்பு கேட்கவும், அப்பன்னு பார்த்து நம்ம காயத்ரி வராங்க. "இங்கே பாரும்மா, எனக்கு எசக்கி கூட வாழ்றதுல சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா. எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால நான் ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. கொடுமையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எசக்கி கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு விடுதலையை வாங்கி கொடுங்கம்மா. என்னால் எசக்கி கூடலாம் வாழவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, காயத்ரிம்மா என்னம்மா சொல்கிற?" "ஆமாங்கண்ணே, என் மனசு முழுக்க செலியன் மட்டும்தான் இருக்கிறாரு. செலியன் மட்டும் இருக்கிற மனசில் எப்படி இன்னொருத்தர் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்க? என்னால் எசக்கி கூட சேர்ந்து வாழ முடியாது. இப்போ வரைக்கும் அவர் கூட வாழ நான் தொடங்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தை, இந்த விஷயத்தில் நாங்கள் கல்யாண மண்டபத்திலே உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னோம். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அதாவது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்து காயத்ரியுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டீங்களே" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. "இங்கே பாரும்மா காயத்ரி, என்னோட கௌரவம் போகக்கூடாதுன்றதுக்காக இத்தனை நாளாக ஒரு பிடிக்காதவங்க கூட நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தேம்மா. எனக்கு இதை நினச்சாதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் சரி, சிவாவோட வாழ்க்கையிலையும் சரி, ஒரு தப்பான முடிவு எடுத்ததுனால தான் உங்களோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக நிற்குது. என்னை மன்னிச்சிடும்மா. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தப்புதாம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எசக்கி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எசக்கி இருந்துட்டு, "இங்கே பாரு காயத்ரி, என்னை தவிர உன்னால் வேறு யாரு கூடயும் வாழவே கூடாது. நான் தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு புருஷன். அதே மாதிரி நீ தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி. இதுக்கு மேலே இந்த உணவை யாராவது மாற்றினாங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இப்படி ஒரு அரக்கனோடு என்னால் எப்படி வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, என்னால் இப்படி ஒரு அரக்கன் கூட என்னால் வாழவே முடியாது. நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் காயத்ரியோடைய விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். காயத்ரி இத்தனை நாளாக பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இனிமே அப்படி ஒரு கொடுமையை அவளுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது. முதல்ல அவளுக்கு வாக்கு கொடுங்க. உனக்கும் அந்த எசக்கிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுங்க" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, என் தம்பியோட உறவியை இத்தோடு அதாவது முறிச்செறியணுன்றதுக்காக தான் அந்த இவ தான் யாரு நம்ம மகா சிந்து தான் இது எல்லாத்தையுமே அவள் பண்ணியிருக்கிறத நம்பி என் தம்பியை இப்படி அம்பாண்டமாக பழி வாங்குறீங்களே, இது மிகப்பெரிய தப்புக்கா. இப்படியெல்லாம் வேண்டாக்கா, வேண்டவே வேண்டாக்கா, ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கர கோவம் "இங்கே பாரு மகா, உன் தம்பிக்கு நல்ல ஒரு புத்தியை கற்றுக் கொடுக்காம இப்படி கேடுகத்த புத்தியை கற்றுக் கொடுத்து இப்போது என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு. நீ கல்யாண மண்டபத்தில் யார் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக எசக்கி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு நீ சொன்னப்பவே நான் சுதாரிச்சுன்னு இருந்திருக்கணும். கொஞ்ச நேரம் நான் பொறுமையாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த செலியனே வந்திருந்தா செலியன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கையே நிம்மதியாக இருந்திருக்கும்" அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இது கேட்டு நம்ம பைரவி இருந்துட்டு, "இங்கே பாருங்கத்த,
நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடந்ததை பற்றி யோசிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் நடந்ததை பற்றி யோசிக்காம இனிமே நடக்க போகிறத பற்றி யோசிங்க அத்தை. ஏன் அத்தை இப்படி குழப்பமாக இருக்கீங்க? நீங்கள் குழப்பம் படவே தேவையில்ல. அந்த எசுகி கூட இருந்து காயத்ரி பிரித்து நீங்கள் செல்லியன் கூட சேர்த்து வைக்கிறது தான் ஒரு நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கேடு கட்டவங்க கூட காயத்ரி எப்படி வாழ முடியும்? கண்டிப்பாக வாழவே முடியாது. அதனால் முதல்ல காயத்ரிக்கு டிவோர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்லியன் கூட சேர்த்து வைங்க. இப்போ வரைக்குமே செல்லியன் காயத்ரியை நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்னம்மா அதாவது பைரவி சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, காயத்ரியும் சரி செல்லியனும் சரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வரைக்குமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும்